நடித்து செல்லையா டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற கட்டா குஸ்தி 2 படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை இன்னைக்கு திரையரங்குல வெளியிட்டு இருக்காங்க. பார்ட் 1ஓட பார்ட் 2 பயங்கரமா இருக்கா அப்படின்றத பின்னாடி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம் வாங்க. படத்தோட கதை எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமி வந்துட்டு குஸ்தியில வந்துட்டு ஆர்வமா இருக்கிறாங்க, நல்ல ஒரு டேலண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இதுல ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவப்படுறது அது எல்லாமே வந்து நடந்தது. பட் ஃபைனலா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல குஸ்திக்காக வந்து சப்போர்ட் பண்றக்கூடிய விஷ்ணு விஷால் இப்ப உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குது. இந்த தருணத்தையும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அம்மாவுக்கு எடுத்துட்டீங்கன்னா நம்ம பொண்ணையும் குஸ்தி கத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்துட்டு அப்பா வந்துட்டு அந்த மாதிரியான சம்பவங்களும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்ப இதுக்கு அடுத்ததா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட்டிருக்குங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோடைய என்டையர் ஸ்டோரி. எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். போன வாரம் நம்ம கான்சிட்டி அப்படின்ற படத்தை பார்த்துருந்தோம். அந்த படம் எப்படி 2.5 மணி நேரம் வந்துட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா கொண்டு போயிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படமும். என்ன இந்த வாட்டி படத்தோடைய கதை கான்செப்ட் வந்துட்டு வெவ்வேறையா இருக்குது. மற்றபடி வந்து படத்துல காமெடி வந்து அந்த படத்துல போலவே இந்த படத்தையும் நல்லாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. நம்ம விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் ஆகட்டும், இல்லை விஷ்ணு விஷாலுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கும். இதை விட அல்டிமேட்டாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து கருணாஸ் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெத்து காமிக்கிறது அப்படின்ற அந்த விதத்துல வந்துட்டு படத்தை வந்து காமெடியா கொண்டு போயிருந்தாங்க. இது போக எடுத்துட்டீங்கன்னா படத்துல வந்து ஒரு சில காமெடிகள் காளி வெங்கட் பண்றதாகட்டும், புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா. அண்ட் படத்துல அப்படி போடு அப்படின்ற அந்த ஒரு பாடல் பொதுவாகவே அந்த பாட்டை வச்சு இன்ஸ்டாலே வந்து ட்ரெண்ட் பண்ணி அதை ஒரு மீம்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஆனுவல் டேல பயன்படுத்தின விதமாகட்டும், அதுல ஐஸ்வர்யா லட்சுமியுடைய ரியாக்ஷன் ஆகட்டும், இல்லை செகண்ட் ஹாஃப்ல பிளேஸ் பண்ண விதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் வந்தாலே நல்ல ஒரு வைப் வந்து செட் ஆயிருக்கு. பயங்கரமான ஒரு காமெடி வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்துட்டு கேமியோ வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல வந்து அவர் பண்றக்கூடிய கமெண்ட்ரி வந்து பயங்கர பண்ணா இருந்தது. அது யாரு அப்படின்றத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூல வந்து சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அந்த ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டருமே வந்து நல்லா இருந்தது. குவைட் எக்ஸைட்டிங். அவங்க கேரக்டரை வந்துட்டு இப்படிதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புகழ்ந்து சொல்றதும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் வந்து யாருக்கு வந்து ஒரு மூவி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு தேவையான நல்ல ஒரு கருத்தை வந்துட்டு பதிவிட்டு போயிருக்காங்க. ஏன்னா படத்துல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதமா இந்த படம் வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டடான ஒரு மூவியா வந்து படத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னா படம் முழுக்கவே வந்துட்டு நல்லாவே வந்து சேன் ரால்டன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமா வந்துட்டு இந்த படத்துல 2 பாடல்கள் வந்து சொல்லலாம். ஒண்ணு விஷுவலி வந்துட்டு அந்த பாடல சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அப்பா மகள் சென்டிமெண்ட் சாங் வந்துட்டு அந்த ரோடு போர்ஷன் சைட்ல வந்து மரங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு ஆற்று பகுதியில போயிட்டு அவங்க டான்ஸ் ஆடக்கூடிய போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நல்லா காமிச்சதும் அந்த படத்துல லிரிக் வைஸ் வந்து அந்த பாடலும் நல்லா இருக்கு. அதுக்கு சியோன் ரால்டன் நல்லாவே கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்துலயே ஹைலைட்டான ஒரு பாடல் அப்படின்னா அது சம்பவக்காரி பாடல் தான். அதுல நல்ல ஒரு சில ஃபன் எலமெண்ட்லாம் கொடுத்து அந்த ஒரு பாட்டை நல்ல ஒரு வைப் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சென்டிமெண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் எதனால இதை வந்து கிரியேட் ஆகுது, இதுக்காக ஒரு தீர்வு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஹோல் இந்த படம் வந்து சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.